நான் நிறுத்தின பொற்சிலையை என்ன செய்யணும்? வணங்கணும். வணங்கலன்னா எரிகிற அக்கினி சூளையில் நீங்கள் போடப்படுவீர்கள். எரிகிற அக்கினி சூளையில் போடப்படுவீர்கள். அப்போ அந்த இடத்துல யார் நிற்கிறாரா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் நிற்கிறார்கள். அவர்களுக்குள் இருந்தது பக்தி வைராக்கியம். என்னது? இரண்டாவது, நாம் தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது பக்தி வைராக்கியத்தோடு பார்க்க வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு வைராக்கியம் உண்டு, ஆனா பக்தி கிடையாது. சிலர் ஒரு எங்க ஊர்ல, நீங்கெல்லாம் உங்களை சொல்லக்கூடாது, எங்க ஊர்ல ஒரு அம்மா சொல்லுவாங்க, செத்தாலும் ஓட்ட நான் பேச மாட்டேன். இது வைராக்கியம். செத்தா பேச முடியுமா? செத்தாலும் ஓட்ட அப்படி இருக்கக்கூடாது. நமக்குள்ளே வைராக்கியங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் இப்படியாக சொல்கிறார்கள், ராஜாவே, நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை. காரணம், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உயிருள்ள தெய்வம். உமக்கும் இந்த அக்கினி சூளைக்கும் அவர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்று சொல்லி ராஜாவிடத்தில் ஒரு பக்தி வைராக்கியத்தோடு முறையிடுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த நேரத்தில் ராஜா என்ன தெரியுமா சொன்னாராம்? எப்பொழுதும் சூடாக்கிறதை விட 7 மடங்கு அதிகமாக சூடாக்கினார்கள். அப்போ இவர்களை கொண்டு போனவர்கள், அந்த அக்கினி சூளையில் கொண்டு போன சென்றவர்களை அந்த அக்கினி பட்சித்ததாக வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆனா போட்ட இந்த 3 பேரையும் அந்த அக்கினி சேதப்படுத்தவில்லை. வாசிங்க அதனுடைய 24வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர் அல்லவா கட்டுண்டவர்களாக அக்கினியை போடுவிட்டோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். நல்ல கவனிங்க, ராஜா சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி சூளையில் போட போகிறார்கள். போட போனவர்களை அக்கினி பட்சித்து விட்டது. ஆனால் உள்ள போட்ட 3 பேரும் விடுதலையோடு உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம கையில கொஞ்சம் தீப்பட்டாலே ஊரை கூட்டி தலைப்பு செய்தி ஆகிடுவோம். ஆனா இங்க 3 பேர் அக்கினி நடுவில் போடப்படுகிறார்கள். அவர் அருகாமையில் ஒருவர் வந்து நிற்கிறார். அவர்தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம். நடந்தது என்ன தெரியுமா? ராஜா தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து, நல்ல கவனிங்க, நம்ம பக்தி வைராக்கியத்தோடு தேவனை தேட ஆரம்பிக்க நின்றுட்டோம்னா எல்லா ராஜாக்களும் எழுந்து நிற்பார்.